Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மாங்காய் வச்சு ஒரு புளி சாதம். நார்மலாவே மாங்காய் சாதம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் புளியோதரை ஃப்ளேவர்ல நம்ம செய்ய போறோம். டிஃபரண்ட் டேஸ்டா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் இந்த சைஸ் மாங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். இது நம்ம தோலை செதுக்கிடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ தோல் சீவியாச்சு. இந்த மாதிரி கேரட் துருவிட்டு வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எல்லா மாங்காயும் துருவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். இப்போ இதை நான் லைட்டா வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இது நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா வாசம் வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு நான் நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வச்சிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் நான் லைட்டா வறுத்து எடுத்துக்கிறேன். இது நல்லா கிறிஸ்பா இருக்கும். இப்போ இது வேர்க்கடலை வறுபட்டுருச்சு. இப்போ நான் அதில் அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சிருக்கேன். அதை சேர்த்துறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், கடுகு கொஞ்சம் பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு 3 காஞ்ச மிளகாயும் 3 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். அதை சேர்த்துறேன். இப்போ இதோட கொஞ்சமா கருவேப்பிலை, இப்போ நான் இந்த துருவி வச்ச மாங்காயே அதில் சேர்த்துறேன். இப்போ நாம் எடுத்துக்கிறது 200 கிராம் அரிசிக்கு இந்த சைஸ் மாங்காய் கரெக்டாக இருக்கும். புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மாங்காய் சேர்த்து போட்டுக்கோங்க. இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் ஏற்கனவே பாருங்க சாதம் ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் வேக வச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை நான் சேர்த்துறேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஏற்கனவே இந்த பொடி பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சேர்த்த சாதத்துக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். மீதி இந்த எடுத்து நம்ம அட்டை டப்பால் போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளவுதாங்க. நம்ம
மாங்காய் புளி சாதம் ரெடி. இதுக்கு மேலே நான் மல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ண சூப்பரான நம்ம மாங்காய் புளி சாதம் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.